ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமானது காத்துக்கொண்டே இருக்கிறது. உன்னுடைய ஏக்கங்களும் கனவுகளும் இன்றுடன் மறைந்து ஓட உள்ளது. தங்கமே, வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள், எத்தனை காயங்கள், எத்தனை விதமான கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்தாய். அதற்கு அப்படியே எதிர்மாறாக சந்தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பேரும் புகழுடனும் வாழ உள்ளாய். உன்னை விட்டு போன அனைவருமே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நீ உன்னுடைய குடும்பத்தோடு உனக்கு பிடித்தவர்களோடு நீ மன நிறைவுடன் வாழ உள்ளாய். அனைவரும் அதை காண உள்ளார்கள். சிலர் பொறாமை பிடித்தவர்கள் நீ இவ்வளவு முன்னேறுகிறாயே என்று சில சதி வேலைகளை செய்தாலும் அவர்கள் அனைவரையும் தோற்கடிக்கும் வண்ணம் நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை வளர வைத்து அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பேன். கவலைகள் என்பது வெறும் மாயை. அது நாம் நினைத்தால் மட்டும்தான் கவலை. அதை மறந்து விட்டோம் என்றால் அங்கு ஒன்றுமே இருக்காது, காலி இடம்தான். அதனால் கனவு எப்பொழுதும், அதாவது கவலைகளை எப்பொழுதும் மனதுக்குள் போட்டு சுமந்து கொண்டே இருக்காமல் ஓரமாக தூக்கி வை. நீ பல பலன்களை அடைய காத்துள்ளாய். நீ இவ்வுலகத்திற்கு பிறந்தது காரணம் பல உண்டு. உன்னால் உன் குடும்பம் வாழ வேண்டும், உன்னால் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நீ போராடுவதற்கும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் அதிகமாகவே காத்துள்ளாய். புரிகிறதா? போராடிய உன்னுடைய போராட்டங்கள், உன்னுடைய விடாமுயற்சிக்கு தகுந்த நட்பலன்களானது உன் வாழ்வில் சீக்கிரத்தில் கிடைக்க ஆரம்பித்துவிடும். அதனால் இப்பொழுது எதுவும் கிடைக்கவில்லை என்ற மனதை கவலையுடன் இருக்க விடாமல் சந்தோஷத்துடன் உன் மனதை வைத்துக்கொள். நீ எந்த அளவு உன் வாழ்வில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாயோ, உன்னுடைய மனமும் நீ செய்யக்கூடிய தொழிலும் நல்லபடியாக திருப்திகரமாகவே இருக்கும். நீ எந்த அளவு உன் வாழ்வில் சகலங்களையும் நீ அனுபவிக்க போகிறாய் என்பதை நான் உனக்கு தொடர்ந்து காட்டுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்பும் மிக பெரிய ஒரு விஷயமானது காத்து கொண்டு இருக்கிறது என்பதை மட்டும் நீ நினைத்துக்கொள். உன் மனதார ஒன்றை நீ நினைத்துக்கொள். வாழ்வில் நிச்சயமாக நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வோம். நிச்சயமாக நம் வாழ்வில் நமக்கு பிடித்தது போல திருப்திகரமாக இருக்கும் என்பதை மனம் போல நீ நம்பு. உன் வாழ்வில் சகலங்களும் உனக்கு கிடைக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? உன்னை வாழ வைத்து உன்னை தாளாட்டி உன்னை நல்வழி கொண்டு செல்வது என் கையில் இருக்கிறதல்லவா? அதனால் எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன்னுடைய வேலை என்னமோ அதை செய்து கொண்டு திருப்திகரமாக இவ்வுலகில் வாழ்ந்து வா. என்னுடைய அனைத்து நல்ல ஆசையும் உன்னிடம் இருக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.